இந்த போன மாசம் நீல கலர் ஜெர்சியை போட்டு பக்கத்துல நின்றுட்டு இருந்தீங்களே, ஏய் நவுல்றா, நீ அங்கிட்டு போ. எவனும் இனிமே பக்கத்துல வரக்கூடாது. இந்த 2 மாசத்துக்கு எல்லாரும் கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறிக்காம கொய்யாவோட பறிக்க முடியும். கிளா போடுங்களா? மானபங்கம் படுத்துருவேன். ஏய் நான் ஜட்டி போட்டு வந்துறேன். ஜட்டி என்ன தெரியுங்க? பெரிய போன வருஷம் எவெல்லாம் வந்து நம்மளை பார்த்து சிரிச்சானோ, அதுவும் கை தட்டி எல்லா மேட்சும் தோத்து போறீங்க மரம் நட்டுன்னு சொல்லிட்டு சிரிச்சானோ எல்லாவனுக்கும் இந்த வருஷம் நம்ம யாருன்னு காட்டணும். இன்னைக்கு பாட்டை போட்டு எவன்லாம் நம்மள பார்த்து சிரிச்சானோ அவன் முன்னாடி நம்ம பாட்டை போட்டு நம்ம யாருன்னு காட்டுறோமாப்ல. எஸ் நண்பர்களே, ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட்ஸ். டைம் டேபிள் விட்டுட்டாங்க. இனிமே ரகளைகள் ஆரம்பம். போன மாசம் வரைக்கும் ஒண்ணு மண்ணா சுத்திக்கிட்டு இருந்தேன்டா. இப்ப என்னடா இப்படி எல்லாம் அடிச்சுக்க போறோம்னு நினைச்சாலே இது மாதிரி வருத்தமா தான் இருக்கு. அதெல்லாம் கிடையாது. போன வருஷம் எவ்வளவு டாக்ஸிக்கா என்னென்ன பண்ணிட்டு இருந்தோம், மறுபடியும் ரகளைகள் ஆரம்பம் தான். ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் இஸ் ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் தான். Glad with it because ரொம்ப சிஎஸ்கே மும்பை போட்டு மில்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது போதும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியில வந்த மாதிரி இருந்துச்சு. மும்பைல இருந்து ஓரளவு வெளியே வந்துட்டாங்க. பட் சிஎஸ்கே விட்டு வெளியில எப்படா வருவாங்கன்னு எனக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். திஸ் இயர் தே ஹேட் டன் வித் இட். அதுக்குள்ள சில ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து 24 சீசன்லயே ஆர்சிபி தான் ஓப்பனிங் மேட்ச் ஆடினாங்க, 25லயும் ஆர்சிபி தான் ஓப்பனிங் மேட்ச் ஆடுறாங்க, 26லயும் ஆர்சிபி தான் ஓப்பனிங் மேட்ச் ஆடுறாங்க. ஆர்சிபி வந்து ஐபிஎல்லே வந்து ஆர்சிபி நம்பி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், இது உங்களுடைய லைம் லைட் காலங்கள். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்க அனுபவிச்சுட்டு இருந்தோம். நான் என் பங்காளி எல்லாம் வந்து ஒரு லைம் லைட்ல இருக்கும்போது ஓப்பனிங் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் எம்ஏ, சிஎஸ்கே ஏதாச்சும் ஒரு டீம், எம்ஏ வர்சஸ் ஏதாச்சும் ஒரு டீம் தான் போட்டுட்டு இருந்தானுங்க. ஏய் கேக்குறல்ல, ஏன் நக்கலா சிரிக்கிறேன்னு? அந்த போர்டை பாரு, அதுல ஓம் பேர் வரணும் பறக்க விட்டா எப்படி நீ விட்டு அப்படியே பார்த்து பழகி வச்சு. நவ் த லைம் லைட் இஸ் ஜஸ்ட் டர்ன் டுவர்ட்ஸ் டீம்ஸ் லைக் ஆர்சிபி இல்லை, பட் இன்னும் சில டீம்ஸ் லைக் ஹைதராபாத் அண்ட் லைக் பஞ்சாப். ஸோ ஹாப்பி டு சி லைக் லைம் லைட்லாம் அங்கே போகும்போது எல்லா டீமுமே வந்து அவங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து ஐபிஎல் கிடைக்குதுங்கிறதே வந்து என்னால் இப்போ தான் பார்க்க முடியுது. அண்ட் பஞ்சாபுக்கும் கொஞ்சம் ஃபேன்ஸ் ஏறிட்டு வராங்க. அதை பார்க்கும்போது வந்து ஐ எம் ஃபீலிங் குட். ஸோ எஸ், அதை தொடர்ந்து அடுத்த கட்டமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரெடிக்ஷன். 2026ல 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு. என்னுடைய ப்ரெடிக்ஷன் இந்த 2026 ஐபிஎலுக்கு என்னவாக இருக்க போகுது. முதல்ல ஆர்சிபியோடைய ஆரம்பம். முதல் 2 மேட்ச் இருக்கு ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச், அதுல இருந்தே ஆரம்பம். ஸோ நான் என்ன ப்ரெடிக்ஷன் பண்ண போறேன்னா 4 டீம் எந்தெந்த டீம்லாம் வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு போக போகுது அப்படிங்கிறது வந்து நான் சொல்ல போறேன். ஆர்சிபி வில் தே மேக் தேர் வே டு பிளே ஆஃப்ஸா அப்படின்னு கேட்டா எஸ், திஸ் டைம் தே வில் மேக் தேர் வே ஃபார் பிளே ஆஃப்ஸ். கண்டிப்பா அந்த 4 டீம்ல ஒரு டீமா எனக்கு தெரிஞ்சு வந்து டெஃபினட்டா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஃபார்ம்ல இருக்காங்க. போன வாட்டி என்ன ஃபார்ம்ல இருந்தானுங்க அதே ஃபார்ம்ல எல்லாரும் அப்படி இருக்காங்க. ஸ்டார் பாய் வேற புதுசா வந்து மிரட்டலா வந்து ஒரு ஆட்டத்தை ஆடினா. அந்த மேட்ச் பார்த்ததுல இருந்தே வந்து ஆர்சிபி இந்த வாட்டி காம்பினேஷன் தான் இது. ரொமாரியோ ஷெப்பர்ட் எண்டிங்க்கு பீக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பட் ஆர்சிபி கப்பு ஜெயிக்காதான்னு கேட்டீங்கன்னா இது ஒரு நல்ல கேள்வி. ஒரே ஒரு மூவ் தான். இஃப் ஜாஷ் ஹேசல்வுட் வந்துட்டாரு, அவரோட இன்ஜுரியில இருந்து பேக் ரெக்கவர் ஆகி மறுபடியும் ஆர்சிபி வந்துட்டாரு அப்படின்னா டெஃபினெட்லி தே ஆர் கோயிங் டு பி த டஃப் காம்படிட்டர் ஃபார் தேர் ட்ராஃபி. தே வில் டிஃபெண்ட் தேர் ட்ராஃபி.
முடிஞ்ச அளவுக்கு. பட் இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா வந்து ஜாஷ் ஹேசல்வுட் இல்லைன்னா அவங்களுடைய பவுலிங் லைனப் அவரு இருங்க போது இந்த ஒரு சப்போர்ட் வந்து கொஞ்சம் இருக்கிறது டவுட் தான். ஸோ கப்பு ஜெயிக்கிறதும் ஜெயிக்காததும் அந்த பவுலிங்கோட அந்த ஒருத்தர்கிட்ட தான் வந்து இருக்கு. அடுத்தது SRH. ஹலோ, சொல்லு மச்சி. இன்னைக்கு யார் யாருக்குப்பா மேட்ச்? மும்பைக்கும் ஹைதராபாத்னு போட்டிருக்குது. ஆமா, மும்பைக்கு ஹைதராபாத்துக்கு தான். நீ SRH போட்டிருக்கா அப்படின்னா SRH என்னது? SRH என்னதுடா? இவங்க எப்படி கப்பு ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா, 4 இடத்துக்குள்ள போவாங்களா மாட்டாங்களா? மை ப்ரெடிக்ஷன், தே won't மேக் தேர் டாப் 4. இந்த வாட்டி அவங்க உள்ளே வரமாட்டாங்கன்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, எஸ் இஷான் கிஷன் ஃபார்ம்ல இருக்காங்க, அபிஷேக் சர்மா பேக் டு ஃபார்ம், டிராவிஸ் ஹெட் இருக்காங்க, என்னெல்லாம சொல்லலாம். பட் இந்த மேன் லீடிங் தேம், பேட் கமின்ஸ், 1 வருஷமா கிரிக்கெட்டே ஆடலாம். பட் இருந்தாலும் வந்து கேப்டன் தானே பண்ண போறான் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். எனக்கு என்னமோ அந்த டீம் வந்து இந்த வாட்டி போன வாட்டி என்ன பண்ணாங்களோ அது வாட்டி டபுள் மடங்கு பண்ணி இந்த வாட்டி டாப் 4 போக மாட்டாங்கன்னு தான் வந்து எனக்கு தோணுது. சென்னைக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கடை கொடுக்குற காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு டாப் 4 போக மாட்டேடா. இதெல்லாம் சொல்ல அடிச்சே சொல்றேன். இந்த வீடியோ வேணா சேவ் பண்ணி வச்சுட்டு அப்போ வரும்போது வேணா வாங்க, ஓகேவா? நான் அடிச்சே சொல்றேன், they won't make their top 4. அடுத்ததா வந்து நம்ம பங்காளிஸ் MI. We are champions. MI, Mumbai Indians. We are Sachin boys. Sachin means always. MI இந்த வாட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, போவாங்களா மாட்டாங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க டீம் எல்லாம் பார்த்தா ஒருத்தன் ஆடலாம் கூட வெளியில வச்சு, இந்த ஃபாரின் பிளேஸ்லாம் ஆடலாம் கூட வெளியில வச்சுட்டு அடுத்து இன்னொருத்தனை ஒத்திக்குள்ள வச்சு அவன் ஆடலாம் வெளியே வச்சு இன்னொருத்தர் ஒத்திக்குள்ள வச்சு அப்படி ரொட்டேஷன்ல ஆடுற அளவுக்கு மட்டும் பிளேயர்ஸ் இருக்கு. பட் இந்த மாதிரி காம்பினேஷன் செட் ஆகும் எல்லா பிளேயர்ஸும் ஃபார்ம் இருந்தாங்கன்னா இந்த காம்பினேஷன் செட் ஆகிறதுல வந்து எப்பவுமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அமையும். அப்படி அமைஞ்சது அப்படின்னாலே வந்து அந்த டீம் வந்து ஃபம்பிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்படி ஃபம்பிள் ஆனாங்க அப்படின்னா மும்பை they won't make their way to top 4. அப்படி ஆகாம காம்பினேஷனை பெர்ஃபெக்டா பிக் பண்ணி பக்காவா வச்சாங்க அப்படின்னா they can make their top 4. but I am not pretty much sure Mumbai going to make their top 4. எனக்கு வந்து பிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியல, ஓகேவா? ஐம் 50-50 லெவல் 30 தான். காம்பினேஷன் செட் ஆனிச்சுன்னா they will come in or else மும்பை ஃபேன்ஸை நான் அடிப்பீங்கன்னு தெரியும். பட் டாப் 4 வந்ததுக்கு அப்புறம் வந்து அடிங்க, ஓகேவா? அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்போ வந்து என்ன அடிங்க, ஓகேவா? அடுத்ததாக KKR. இந்த டீம் இந்த வாட்டி டெஃபினட்டா உள்ள வருது. they are going to make their top 4. என்னப்பா அந்த நியூசிலாந்து 2 பேட்டர் அடிச்சிட்டாங்க அப்படியா? அது மட்டும் இல்லைங்க. அப்ப கேமரூன் கிரீன் வந்து இந்த 23 கோர்ஸா எவ்வளோ, ஸோ கேமரூன் கிரீன் அடிப்பா நீ நம்பிட்டு இருக்க அப்படின்னா அது மட்டும் இல்லை. ஒரு டீம் வந்து அந்த டீமையும் வந்து டிஸ்மேண்டில் பண்ணி மறுபடியும் ரிப்பேர் பண்ணி மறுபடியும் கொண்டு வராங்க அப்படின்னாலே தே ஆர் இந்த காம்படிஷன். எனக்கு அப்படி பண்ற டீம்ஸ் வந்து எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் CSK கூட அவங்க பேட்டிங் எனக்கு ஃபம்பிள் ஆனதுனால எல்லாத்தையும் போன வருஷத்துலேருந்தே மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்களுமே அப்படிதான் ரசலை வெளியே விட்டு எல்லாத்தையும் வெளியே விட்டு புது டீம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும், சம்மோ வி நீட் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த இன்டென்ஷனே வந்து தெரியுது. அந்த இன்டென்ஷனுக்காகவே வந்து தே வில் மேக் தேர் டாப் 4. கேமரா ஆன்ல இருக்கா? அண்ட் தென் பஞ்சாப். டாப் 4 இல்லைங்கன்னா ஐ எம் சேயிங் IPL 2026 வின்னர்ஸ் பஞ்சாப் கிங்ஸ். மக்களின் கேப்டன் இந்த வாட்டி கப்பை தூக்குறான். ஏன்டா இப்படி சொல்ற அப்படின்னா வந்து போன வாட்டியை வந்து அந்த டீமோடைய பெரிய நெகட்டிவ் என்னன்னா அங்கே ஆடின பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பிளே ஆஃப்ஸுக்கு புதுசு ஃபர்ஸ்ட்லி. ரெண்டாவது என்னன்னா அந்த மேட்ச்ல வந்து எப்போ ஆக்சிலரேட் பண்ணணும் எப்போ வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடுறங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுனாலே வந்து ஃபைனல்ஸ் வந்து உழப்பி தள்ளிட்டாங்க அந்த சேசிங்ல. ஃபார் ஷூர் அதுதான் வந்து மெயின் ரீசன். பட் இப்போ அதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருப்பாங்க, எப்படி விளையாடணும் என்ன ஏதுன்னு. அந்த பிளே ஆஃப்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எல்லா சிறுங்கன்றுகளுக்கெல்லாம் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ Chika, Prab Simran, Apriyan Sharia, Nehal Vadera, Shashank Singh, Harpreet Brar, Vaishak Vijay Kumar. திஸ் டைம் அவங்க டாப் 4 இல்லை, கப்பு அடிக்கிறாங்க. நான் வந்து சென்னை கூட சொல்லாம பஞ்சாப் கிங்ஸை சொல்றேன், ஓகேவா? பிகாஸ் எனக்கு வந்து தோணுதை வச்சு நான் சொல்றேன். இந்த டீம் வந்து இப்படி இருந்துச்சு போன வருஷம் இதெல்லாம் பண்ணாங்கன்னு வச்சு நம்ம பார்க்கும்போதே அவங்க போன வருஷம் வந்து எல்லாமே பக்காவா இருந்துச்சு. அவங்க ஃபம்பிள் ஆனதுக்கு ஒரே ரீசன் வந்து
ஸ்ரேயா ஐயரை தவிர எல்லா பேட்டர்ஸுமே வந்து கொஞ்சம் யங் ஏஜ், அவங்களுக்கு வந்து பிளே ஆஃப்ஸோட ப்ரெஷர் என்னன்னு தெரியாது. அதனாலே வந்து போன வாட்டி அந்த ஃபைனல்ஸ் குவாலிஃபைலாம் மோசமா ஃபம்பிள் பண்ணானுங்க. இந்த வாட்டி அந்த ஃபம்பிள்லாம் வாய்ப்பே இல்லை. பிளே ஆஃப்ஸ் வந்து அடிச்சு நொறுக்கி கப்பை ஜெயிக்கிறாங்க. மக்களின் கேப்டன் வாட்டி கப்பை தூக்குறாரு. கீப் ரைட் இட். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஐபிஎல் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பஞ்சாப் கப்பை ஜெயிக்காட்டி அந்த அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கடா, அப்படியே நான் சொல்றேன். ஓகேவா? அடுத்ததா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ். இல்ல நீலவா கபிலவா குஜராத் டைட்டன்ஸ் டீம் டாப் 4 மேக் பண்ணி. இப்போ இருக்கிற என்ன டீம் டாப் 4னா லைக் ஆர்சிபி தே வில் மேக் தேர் டாப் 4 ஃபார் ஷூர். எம்ஐ நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு இதுதான். ஓகேவா? அண்ட் தென் கேகேஆர் வில் மேக் தேர் டாப் 4 அண்ட் பஞ்சாப் வில் மேக் தேர் டாப் 4. குஜராத் இஃப் சுப்மன் கில்லோட பேட்ல இருந்து 500 ரன்ஸ் மினிமம் வந்தே ஆகணும். சுப்மன் கில்லோட பேட்ல இருந்து 500 ரன்ஸ் மினிமம் வந்தே ஆகணும். இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்கிற. என்ன ரங்கா, சின்ன பசங்களை வச்சுன்னு காமெடி கட்டுறியா? நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற அட்லீஸ்ட் 400 இது வந்துச்சு அப்படின்னா they will make their top 4 or else they won't. சுப்மன் கில் வந்து என்ன சொல்றது, தூக்கி வெளியே போட்டதுக்கு T20 ஸ்கோர்ல என்ன இடம் எடுக்க மாட்டேங்கிறேங்க, இறங்குறா என் கம்பேக்க பாருங்கடா சொல்லிட்டு அவருடைய பேட்ல இருந்து இந்த ஐபிஎல் 500 ரன்ஸ் இல்ல 400 ரன்ஸ் வந்தா மட்டும்தான் குஜராத் will make their way to the top 4. இவனை வேற விட்டுட்டாங்க, ரூதர்ஃபோர்டை வேற விட்டு வச்சிருக்காங்க. உண்மையிலே இந்த T20 வேர்ல்ட் கப்ல ஒரு 2-3 மேட்சும் நல்லா இல்ல, நல்லா தான் இருந்தாரு. குரூப் ஸ்டேஜ்ல சூப்பரா ஆடினாரு. அவரை விட்டானுங்க. அதனால வந்து அதை சேர்த்து வச்சு சுப்மன் கில் பேட்ல இருந்தா ரன்ஸ் வரணும். அவர் அடிச்சாரு அப்படின்னா they will make their way to the playoffs. அடிக்கல அப்படின்னா இல்ல. அப்ப இப்போதைக்கு 3 டீம் தான் நான் ஃபார் ஷூர் சொல்றேன். 2 டீம் வந்து குஜராத்தும் மும்பை வந்து நான் சொன்னது பண்ணாதான் வந்து அவங்க வரானுங்க, இல்லாட்டி இல்ல. அடுத்தது வந்து இந்த 2 டீம்லாம் விட்டு நான் நேர ராஜஸ்தான் ராயல்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் தென் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இதெல்லாம் விட்டு நேர சென்னைக்கு வரேன். சென்னை வந்து அடிப்பாங்களா இல்லையா? நம்ம எல்லாருமே வந்து இந்த வாட்டி டாப் ஆர்டர் ஊன்னு பேசிட்டோம். பிகாஸ் போன வாட்டி ஃபம்பிள் டு த பீக் அதில் தான் பண்ணானுங்க. பேட்டிங் வந்து அவ்வளோ ஃபம்பிள் பண்ணானுங்க. அதை வந்து கடைசி மேட்ச் குஜராத் கூட ஆடின மேட்ச்ல வந்து நல்லா தான் ஆடி இருப்பாங்க. இந்த டைம் சஞ்சு சாம்சன் ஆடாரு, சூப்பராக தான் இருக்கும் பேட்டிங். இந்த வாட்டி பேட்டிங்ல வந்து ஃபம்பிள் ஆகிறதுக்கான சான்ஸே கிடையாது. பட் பவுலிங்ல வந்து இவனுக்கு வந்து எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸாக பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. டீசெண்டாக 4 ஓவர் போடுற எனக்கு 35 ரன் கூட கொடுத்துக்க போதும், ஒரு விக்கெட் எடுத்துருக்கு. இதை மட்டும் எல்லா மேட்சும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தானுங்க அப்படின்னா they will get their place in the top 4 or else இந்த வாட்டி சென்னையுமே வந்து மற்ற டீமை கம்பேர் பண்ணா அவங்க டாப் 4 வர்றது டவுட்ஃபுல் தான். ஏன் இல்லப்பா இது கம்பேக் சீசன்ப்பா, எஸ் அஸ் அ ஃபேன் நானுமே வந்து இந்த வருஷம் கப்பை ஜெயிக்கணுங்கிற அளவுக்கு எனக்கு வந்து ஆசை இருக்கு. இஃப் தேர் பவுலிங் ஒர்க் அவுட், பவுலிங் குறையா 180 200 தான் நீ வந்து கொடுக்கணும். அதே பேட்ஸ்மேன் வந்து ஸ்கோர் 200 போர்டில் போட்டான் அப்படின்னா அந்த 200 வந்து உனக்கு டிஃபெண்ட் பண்ண தெரியும். ஒரு மேட்ச் 2 மேட்ச் மிஸ் ஆனால் பரவாயில்ல, ஆர்டர் 14 மேட்ச்சுக்கு வந்து 200 டிஃபெண்ட் பண்ண முடியலை அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு பவுலிங் லைன். அதாவது வந்து இவனுங்க யாருமே வந்து கலியில் இருக்கும்போது ஓகே, இதை தாண்டி உள்ள பவுலர்ஸ் எல்லாருமே எப்படியாச்சும் வந்து டீசெண்டாக போட்டு மேபி சர்ப்ரைஸ் மதர்ஃபக்கர்னு சொல்லிட்டு நல்லா போட கூட வாய்ப்பு இருக்கு. பட் இப்போதைக்கு நான் சொல்றேன் பவுலிங் மட்டும் நல்லா போட்டாங்க அப்படின்னா they can make their way to the top 4 or else இல்ல டாப் 4 போதுங்க இந்த வாட்டி டீம் ஃபேனாக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ நான் சொல்ற 4 டீம்ஸ் ஆர்சிபி, கேகேஆர், பஞ்சாப் அண்ட் தென் சிஎஸ்கே. இஃப் நாட் சிஎஸ்கே இந்த 3 டீம் ஃபார் ஷூர், ஆர்சிபி, கேகேஆர் அண்ட் தென் பஞ்சாப் ஃபார் ஷூர். இஃப் நாட் சிஎஸ்கே தான். எஸ் நண்பர்களே, இதுதான் வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன். எந்த அளவுக்கு கரெக்டாக போகுதுங்கிறத வந்து ஐபிஎல் முடிகிறப்போ பார்ப்போம். எனக்கு இந்த வீடியோ பார்த்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், அதே போதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு. எனிவேஸ் அண்ட் தென் ஐபிஎல் வந்து ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து வீடியோ வந்து போலான்னு இருக்கேன். ஷார்ட்ஸ் கண்டிப்பாக வரும், அது ஆல்ரெடி வந்துக்கிட்டு தான் இருக்கு. T20 வேர்ல்டு கப்புக்கே நான் வந்து கடைசி செமிஃபைனல் வந்து பண்ணேன், ப்ரெடிக்ஷன்லாம் பண்ணியிருப்பேன். எப்படி இருந்துச்சு நீங்களே பார்த்தீங்க. ஸோ அதுலேருந்து அந்த மாதிரி ஷார்ட்ஸ் கண்டிப்பாக வரும். பட் லாங் ஃபார்மேட்டாகவும் நிறைய வீடியோஸ் பண்ணலாம். லைவ் போடுறது வந்து எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிகாஸ் அது நிறைய ஆடியன்ஸோட கெயின் வேணும். ஸோ இந்த மாதிரி வந்து லாங் ஃபார்ம் வீடியோ வந்து எடுத்துட்டு ஒரு
கட்டு மட்டும் பண்ணிட்டு சேர்த்துட்டு போட்டுடலாம் அந்த மாதிரியான ஒரு ஐடியால இருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பார்ப்போம் எந்த அளவுக்கு என்னால் வந்து என்ன புஷ் பண்ணி வீடியோஸை போட முடியுதுன்ட்டு. ஓகேவா, திஸ் இஸ் மை ப்ரெடிக்ஷன் ஃபார் த 2026 IPL. RCB, KKR, Punjab and then CSK making their way for the final playoffs. Punjab will lift their trophy for sure. ரெண்டாவது டீமாக தான் நான் சென்னையுமே வச்சிருக்கேன். ஐ மேட்லி சே, நான் வந்து என்ன சொல்றேன், நான் அவங்க ஃபேன் ஆயிட்டேன், மக்களின் கேப்டன் ஃபேன், போன வருஷம் அவன் ஃபேனாக இருந்தேன். அப்படிலாம் இல்லை, அந்த டீமே வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இந்த வாட்டி கப்பே வந்து ஜெயிக்கிறானுங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது பஞ்சாப் இந்த வாட்டி கப்பு ஜெயிக்கும் அப்படின்ட்டு. அண்ட் தென் ஹோப் CSK பிளேஸ் வெல் தி சீசன். ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஃபம்பிள் ஆகிட்டு இந்த வருஷம் வந்து நல்லா ஆடி பிளே ஆஃப்ஸ் போனாலே வந்து ஐ எம் சாட்டிஸ்ஃபைடா, அது போதுங்க, நல்லா ஆடுவாங்கன்னு நம்புறேன். முத்துராஜ் எப்படியாச்சும் இந்த வருஷம் உன் பேட்லேருந்து ஒரு 400 ரன் நான் எதிர்பார்க்குறேன் ஃபார் ஷுர். அதையும் அடிச்சிரு. ஓகேவா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.